தென்காசி, தூத்துக்குடி, சேலம் உள்ளிட்ட இடங்களில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. இன்று 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்காசி, குற்றாலம், மேலகரம், பாவூர் சத்திரம், செங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. தேனி, அரண்மனைப்புதூர், வீரபாண்டி, போடிநாயக்கனூர் என மாவட்டம் முழுவதும் மிதமான மழை பெய்தது. தேனி மாவட்ட வனப்பகுதிகளில் பெய்த மழையால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கொடைக்கானல் மற்றும் வில்பட்டி, பள்ளங்கி, பூம்பாறை, மன்னவனூர் உள்ளிட்ட மலை கிராமங்களிலும் கனமழை பெய்தது. கொடைக்கானல் கோக்கர்ஸ்வாக் அருகே மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைச்சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாநகர் பகுதிகளில் திடீரென வெளுத்து வாங்கிய மழையால் குரங்கு சாவடி பகுதியில் சாலையில் குளம்போல் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாகவும் தற்போது வரை இயல்பை விட 58% அதிகம் பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட 250% அதிக மழை பெய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வங்கக்கடலில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மேக வெடிப்பை முன்கூட்டியே கணிக்க முடியாது என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா குறிப்பிட்டார். முதல்ல வங்கக்கடல்ல இருக்கிற சிஸ்டம் லோ பிரஷரா மாறணும். அதற்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். 21ஆம் தேதியிலிருந்து 48 மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளது. அடுத்தது புயல். அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியரா தெரிய வரும். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் நாளை காலைக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அமுதா அறிவுறுத்தினார். தூத்துக்குடியில் நேற்றிரவு பெய்த மழையால் நகரின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் பழைய மாநகராட்சி அலுவலகம், சுற்றுலா மாளிகை, ரயில் நிலையம், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்தனர்.